ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு குரோவை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GTA வைஸ் சிட்டியோட மிஷின் 2 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது GTA வைஸ் சிட்டியோட எபிசோட் 2 தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம கடைசியாக எங்கே முடித்தோம், மிஷின் பாஸ்ட் லெவல் 1ல் ₹100 கொடுத்தாங்களே, அங்கே தான் முடிச்சிருக்கோம். சரி, ஓகே. இப்போ நம்ம எந்த ஒரு மேப்பில் எந்த ஒரு மிஷினும் தரவே இல்லை. என்ன பண்ணலாம்? சரி, நம்மக்கிட்ட ₹100 இருக்குல்ல, நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு கன்று வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட கன்னே இல்லை. அதாவது போன எபிசோட்லேயே போலீஸை ஷூட் பண்ணுறது ரொம்ப நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதனால் கன் வாங்கிக்கலாம். இவ்வளோ பெரிய மேப்பாடா GTA வைஸ் சிட்டிக்கு. சரி, இதோ இங்கே இருக்குது கன் ஷாப்பு. ஸோ கன் ஷாப்பில் போயிட்டு ஒரு பிஸ்டல் வாங்கிக்கலாம். இங்கே எனக்கு ஒரு கார் வேணும். ஸோ கைஸ், நான் 300 அடிச்சிட்டேன் சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கு ஒரு போஸ்ட் விட்டுருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு GTA இதோட கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கண்டினியூ பண்ணலாம் தான் தோணுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளுக்கு ஒரு ஸ்டார் வந்துச்சிங்க. நம்ம சீக்கிரமாக போனோம். எந்த சைடில் இருக்குது? இதோ இந்த எல்லோ கலரில் நம்மளுக்கு மார்க் காட்டுதில்ல. ஸோ அந்த இடத்துல தான் கன் ஷாப் இருக்குது. அதோ இந்த சந்தில் தாங்க போகணும் கன் ஷாப்புக்கு. கரெக்டாக சீக்கிரமாக போகலாம். போயிட்டு நம்மளுடைய அடுத்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணலாம். இதோ இது உள்ளே போனோங்க. அந்த ஒரு உள்ளே கரெக்ட். இதோ இது உள்ளே போனோம் கன் ஷாப்புக்கு. ஸோ என்ன கன் வாங்கலாம்? இவனுக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் கோபால் அப்படின்னு சொல்லியிருந்தார். கோபால் நேம் எத்தனை பேருக்கு ஓகே அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோ பிஸ்டல் இருக்குது. ஸோ இதோட விலை ₹100. நம்மக்கிட்ட இப்போ நம்ம இதை பை பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது மேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் இருக்குது. அது $300 தான். ஸோ நம்மக்கிட்ட $300 இருக்கிறதால அதையும் நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்க, பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மிஷினை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போது எங்கே போகணுன்னு தெரியல ப்ரோ. இப்போ நீ எங்கே ப்ரோ போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாயர்கிட்ட தான் போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு அவன் தான் மிஷின்லாம் தருவான். ஸோ அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு டாலர்ஸ், அதாவது சேல்ரி தருவான். இப்போ நான் ஃபாஸ்ட்டாக லாயருடைய வீட்டுக்கு தான் போகிறேன். சரி, ஓகே. லாயரோடைய வீட்டில் ரீச் ஆயாச்சு. பேக் ஆலி பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். அவன் என்ன சொல்கிறான்னு நம்ம கேட்க வேணாம். அந்த எல்லோ கலரில் ஒரு மார்க் தெரியல. இங்கே பாருங்கள், கோ டு த கிளப்பு, அப்புறமா கென்ட்டு பால் அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ நம்ம பார்த்துட்டு வரணுமா? ஏன்டா அவங்கள பார்க்குறதுக்கு நான் ஏன்டா போகணும்? நீயும் ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்லடா லாயர் பைத்தியம். சரி, ஓகே. இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு போகலாம் அந்த இடத்துக்கு. சரி, ஓகே. நம்ம அந்த மேலியல் கிளப்புக்கு வந்தாச்சு. ஸோ உள்ளே போய் என்ன நடக்குது இது ஸ்கிப் பண்ண பார்க்கும். ஏன்னா நம்ம புதுசாக இந்த இடத்துக்கு வரோம். ஸோ அதனால் யாரா நீ புதுசாக வர? என்ன பண்ணுறாருங்க? நம்ம எங்கே இருக்கோம்? இதோ நம்ம அங்கே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு தான். ஆமாங்க, அந்த பொண்ணு தான் கென் பால். இருடா, உன்னை ஒரு அடி தான் உன்னை. ஸோ ஓகே, நம்ம போய் ஏதோ பேசணும். கெட் லாஸ்ட் அணி அப்படின்னு சொல்கிறோம். அந்த பொண்ணு போகிறா. சரி, இதுக்கப்புறம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையே இல்லாதது. இப்போ எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ ஃபைண்ட் செஃப் ஓஷன் ட்ரைவ் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஓஷன் ட்ரைவுக்கு போயிட்டு அந்த செஃப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்மளோட இந்த மிஷினோட லாஸ்ட் டாஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க போகலாம். சரி, ஓகே. நான் அந்த செஃப்பை கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே அடிக்கிறாங்க அந்த செஃப்? இப்போ நம்ம அடிக்கணுமா? நம்ம தான் கன்று வாங்கி வச்சுருக்கோம்ல, ஷூட் பண்ணலாம். இருங்க,
மேக் எடுத்துக்கிறேன். சாப் சாப் அடிக்கிறேன் நீ என்ன அடி அடி. இப்போ அவன் ஃபோன் எடுக்க சொல்கிறாங்க. சரி வாங்க அவன் போய்ட்டு அவனோட ஃபோன் எடுப்போம். இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணணும் கைஸ் நம்ம. ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். சரி ஓகே, இவன் ஏதோ பேசுகிறான், அதை ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம் நம்ம. ஏங்க கூட்டாளியை கூட்டின்னு வந்துட்டாங்க இவன். இப்போ நம்ம கண்ணை வச்சு எல்லோரையும் அடிக்கணும். டேய் அவன் கெட்டவன்டா. இல்லை நான் தான் கெட்டவன். ஷூட் அவ்வளோதான். ஓகே எல்லோரையும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்மளுக்கு 1 ஸ்டாருங்க. போலீஸ் வந்துடுச்சு. ஓகே நம்மளை என்ன ஃபாலோ பண்ணல, அது வரைக்கும் சந்தோஷம். வந்துட்டான் போலீஸ் இருங்க, நம்ம போலீஸ் கதையை முடிச்சிடலாம். சுடு. ஸோ இவனை சிஜேன்னு கூப்பிட்ற ஒரு மாதிரி ஆகுது. கோபால்னு பேர் வச்சிங்க. அது எத்தனை பேருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. இந்த போலீஸ்கார் எடுத்துகிட்டு அவங்க காட்டுற இடத்துக்கு போயிடலாம். ஓகே நம்மளை இந்த காரில் ஏற சொல்கிறாங்க. ஸோ இந்த காரில் தான் அந்த செஃப் எவனோ ஒருத்தர் இருக்கான், இந்த லாயருக்கு தேவையானவன். இப்போ நம்ம அவனை கோ டு அம்மு நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. அம்மு நேஷன்னா இப்போ நம்ம ஒரு கன்று வாங்கணும்ல, அந்த இடத்துக்கு போகணும். அவனுக்கு ஒரு கன்று வேணுமா, ஸோ அதை வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போகணும். சரி நான் இப்போ தான் அமோனேஷனில் அவனுங்க கன்னை அவனுக்கு வாங்க சொன்னாங்க. அவனை வாங்கிட்டான். இப்போ நம்ம எங்கே போகணுன்னா, அவனை போயிட்டு மறுபடியும் க்ளப்பில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதான் லாஸ்ட்டு டாஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணேன். இதோ கொஞ்சம் முன்னாடியில் தான் அந்த க்ளப் இருக்குது. இதோ போகிறோம். ஓகே இதோ கட்சின்னு வருதுங்க. ஓகே நம்ம டிரைவ் பண்ண கார் வருது. நம்ம வெளியே இறங்குறோம். அவன் ஐ வில் கோ டு சி வாட் கேன் ஐ டிக் அப், ஐ வில் வாட்ச் யூ டாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இங்கே இறக்கி விட்டு அவன் போயிடுறான். என்னடா ஆச்சு, மிஷின் கம்ப்ளீட்டடா? மிஷின் பாஸ்டுங்க. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த ஜிடிஏவோட எபிசோட் 3ல் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.